இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணமாகி 5 வருஷம் வாழ்கிற ஒரு பொண்ணு பையனை நீ போய் உன் மனைவியை கொளுத்திட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாதியை நம்பி இதை செய்கிறவங்கெல்லாம் எவ்வளவு குற்ற மனப்பான்மை உடையவங்களாக இருக்காங்க, கொலகாரங்களாக இருக்காங்க, வெறி பிடிச்சவங்களாக இருக்காங்க. அதுக்கு நம்ம ஈல்டாகணுமா? நாடக காதல் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, அது பெற்றோருக்குள்ள கவலை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் பையன், அந்த பொண்ணு அப்படி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 7 மாதம் அந்த பொண்ணு வந்து கர்ப்பிணி. ஸ்கேன் எடுக்க போயிட்டு திரும்பி வர்றாங்க, யாரோ அந்த பையனை இரும்பு தடியால் அடித்தாங்க, விழுந்தான், செத்தான். ஆந்திராவில் நடந்தது. இதை செய்கிறது என்ன சார்? இது வந்து அந்த பொண்ணு வாழ்ந்துருமோ வாழாதோன்னு பயப்படுறவங்க நல்லா வாழ்கிற பொண்ணை இப்படி கொலை பண்ணுவாங்களா அந்த பையனை? இதை செய்ய வைக்குதுன்னா அதுக்கு பேர் அன்பா? நீங்கள் அவன் ஏமாத்தின பிறகு அவனை நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா பரவாயில்லைங்க. அவன் ஏமாத்திடுவானோன்னு நினச்சி ஏமாத்தாதவனையும் சேர்த்து கொள்றதுக்கு பேர் வெறியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு பையனோ பொண்ணோ, இல்லை எங்கள் அப்பா பார்க்குறது ஓகே, எங்கள் அம்மா பார்க்குற பொண்ணு தான் எனக்கு சரி அப்படின்னா சரிதான், தப்பு இல்லை. நான் ஒருத்தரை விரும்புகிறேன்ப்பா, நான் அந்த பொண்ணை விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னால் அதுவும் சரின்னு ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நம்ம வரணும். அதுதான் ஒரு பண்பான வாழ்க்கை. தப்பாக போயிடுமே பயம். தப்பாக போனால் என்ன? நம்ம பார்த்து பண்ணி வச்சோம், தப்பாக போனால் என்ன பண்ணுறோம்? நாங்கள் இருக்கோம், சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஏம்மா தப்பாயிடுச்சுன்னா பயப்படாத, திரும்பி வா, நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன், அப்படி சொல்லுங்க. அதுதானே ஒரு சமூகம் வளர்றதுக்கான அடையாளம். அதை நம்மளை பிடிச்சி காலில் குண்டை கட்டிக்கிட்டு எப்படிங்க நம்ம மற்றவங்களோட ஓட முடியும்? அந்த குண்டை கொஞ்சம் கழட்டி வைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஆண்டாண்டு காலமா வந்துருச்சு, அதை நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? ஆனா நீங்க ஒண்ணு பேசும்போது அவங்ககிட்ட சொன்னீங்க, பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதனால அனுபவிக்கிறாங்க அப்படின்னீங்களே, என்ன தப்பு இதுல? அவங்க வந்து கஷ்டப்படும் போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க தப்பு பண்ணி தான் பண்ணாங்க பொழுது நாம என்ன சார் பண்ண முடியும்? ஆனா நீங்க எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. ஒரு பொண்ணு உங்க சைட்ல தான் உட்காந்துருக்காங்க, அவங்க எதிர் சைட்ல கூட உட்காரல. உங்க சைட்ல உட்காந்துருக்க பொண்ணு, நான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன், என் குழந்தைய இன்னொரு குழந்தையோட விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும் போது நீங்க எல்லாம் கொதிச்சிருந்து கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்திருக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா, அதுவும் குழந்தைகள் விஷயத்துல கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு. சார் பேசட்டுமா சார்? பேசுங்க. எனக்கு புரியல, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த குழந்தைக்கு என்ன சொல்வீங்க? நான் அவங்களுக்காக பேசுறேன் சார். ஃபர்ஸ்ட் நான் எனக்காக பேச வந்தேன். இவங்க சொன்னதுல பச்சை குழந்தை தெருவில் விளையாடும் போது அந்த குழந்தை கூட விளையாடலன்னு தான் நீங்க சொல்ல வர்றது. ஆனா அவங்களுக்கு அதே இடத்துல நான் வீட்டுக்கு போயிட்டேன், என் கணவரோட வீட்டுக்குள்ள நான் போயிட்டேன், என் வீட்டுக்கு நான் திரும்பி வரல, அங்க இருந்து போய் அங்க போய் உட்கார்ந்துருக்காங்களே, அதுவே அவங்களோட முதல் முயற்சி. அங்க இருந்து அவங்க வெளியில வரல. ரெண்டாவது, பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம், அந்த சமுதாயத்துல. அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கலங்க, கைத்தட்டி சிரிச்சீங்க. கைத்தட்டி சிரிச்சது இந்த பிள்ளைக்காக சார், இந்த பிள்ளைக்காக தான் சார் நாங்க கைத்தட்டி சிரிக்கிறோம், சிரிக்கல சார். இப்போ நீங்க ஓகே, நீங்க கண்டிக்கிறீங்க அப்படிதானே? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணாலும் இது போல வன்முறைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். இது போல வன்முறைகள் எந்த ஜாதியிலும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்தந்த ஜாதியில திருமணம் பண்ணுங்கன்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். நான் கேட்கறேன்னா, அந்த பொண்ணு மாறி வந்துருச்சு, இப்போ அதுக்கு நடந்துருச்சு, இப்போ அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதிங்கிறீங்க. அப்ப அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல, சம்பந்தமே இல்லாம ஏதோ குரல் கொடுக்குறீங்க. உங்களோட ஃபேமிலில ஏதோ ஒரு மாற்று ஜாதி திருமணம் நடந்துருச்சு, உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நடந்துட்டு அதை ஏற்றுக்கும். நடக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுப்போம். ஓ, கவுன்சிலிங். ஆமாம். ஆனால் இது உண்மையிலே சார், ஒரு கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேஸுக்கு போனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சார். இல்லை, நான் சிரிச்சது காரணம் என்னன்னா, இந்த இப்போ ஜாதி வெறி இல்லை ஜாதி பற்றுலாம் கூட இப்போ நவீனமாயிட்டு இருக்கு. கவுன்சிலிங் கொடுப்பேன். ஆமாம். குட் இம்ப்ரூவ்மெண்ட், கீப் இட் அப். ஓகே, உங்கள் ஃபேமிலியில் வேற ஏதாவது திருமணம் செய்தாங்க, இப்போ உங்களோட பதில், உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? இல்லை சார், எங்கள் ஜாதியிலே தான் நாங்கள் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஒத்துக்க மாட்டோம் சார், பண்ணிக்கினாலும் ஒத்துக்க மாட்டோம். ஓகே, ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆமா சார், ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா சார். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்குறோம் சார். சட்டை கேட்டா அவனுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே நாங்க வாங்கி கொடுக்குறோம் சார். அவன் இஷ்டத்துக்கு வேணும்னும் போது நாங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும்? நீங்க ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சீங்க?
சின்ன வயசுல பிறந்தது பால் ஊட்டி சீருட்டி வளர்த்தேங்கிறீங்க, ஆமா சார். எல்லாமே அவனுக்காக பார்த்து பண்ணேங்கிறீங்க. ஆமா இப்ப சார். அவன் தானே ஒரு பொண்ணையும் கேட்கறான், அந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே? இல்ல சார், எங்க நடமதிக்கு ஒத்து வராது சார் அது. அப்ப நீங்க இது வரைக்கும் அவனுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? ஜாதிக்காக தான் பண்ணிருக்கீங்க எல்லாம். எங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். அவ்வளவுதான். தம்பி உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? என்ன ஆனாலும் சரி ஜாதி தான் பெருசுட்டாங்க. அவங்க வந்து சின்ன வயசில் வளர்த்தாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால நான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு கேட்டேன். நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் சார். நான் எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். நான் இப்போ இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். நான் எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க சார் அப்படி இருந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு பரவாயில்ல, வேணாம் எனக்கு. சார் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு. இல்லம்மா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கல. அவன் உங்க பதில் சொல்லிட்டான். நீங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சீங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டான். நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா நினைக்கிறீங்க, அவன் விடுதலை பெற்று தான் நினைக்கிறான். ஆக்சுவலாக நான் இதை சொல்கிறதுனால நீங்கள் எல்லாருமே கூட நான் அதை ஒரு பக்கமாக நிற்க கூட நினைக்கலாம். நான் தெரிஞ்சு சொல்கிறேன். சில விஷயங்களில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால ஒருதலை பட்சம்னு சொன்னால் நான் பெருமையாக ஏற்றுப்பேன். இப்போ அருள்மொழி அவர் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம கிட்டத்தட்ட காலில் ஒரு குண்டை கட்டிட்டு முன்னாடி போகிற மாதிரின்னு. அது நமக்கு என்ன தான் பண்ணாலும் குண்டு பின்னால் இழுக்கும். உங்களுக்குலாம் கூட தோணும், ஏன் எனக்கு கலாச்சாரம் பார்த்தாதா, என் பண்பாடு பார்த்தாதா, அதுவே எனக்கு முன்னேற்றிடும் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வியில் கேட்டால் ஆஃப் ஆயிடுவீங்க. எல்லாருக்குமே பண்பாடு முக்கியம், கலாச்சாரம் முக்கியம் தானே. எதுக்கு எல்லாரும் ஆங்கிலேயர்கள் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம்? அப்போ எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் உங்கள் பண்பாடு கலாச்சாரம் வந்துடுது. எதுக்கெல்லாம் வேண்டாமோ அதுக்கெல்லாம் நகண்டுருதீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாண்டி ஒரு பண்பாடு கலாச்சாரம் உங்கள்கிட்ட இருக்கா என்ன? எல்லாரும் சமம்னு சொல்லியாச்சு, செய்கிற தொழில் தான் வித்தியாசம் சொல்லியாச்சு. இதை விடவும் அவங்க பண்பாடு கலாச்சாரத்தில் பெருசாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தமிழை ஜாதியோட அடையாளப்படுத்துறது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. குறுந்தொகையில் யாயும் யாயும் யார் ஆகியாரோ எந்தையும் நுந்தையும் எவ்வளி கேளீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைதான் நெஞ்சம் கலந்தனவேன்னு இருக்கு. நீ யாரு நான் யாருன்னு தெரியாது, உங்க அப்பா யாரு எங்க அப்பா யாருன்னு தெரியாது, உங்க அம்மா யாரு எங்க அம்மா யாருன்னு தெரியாது, ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பேசுறாங்க. இதை விடவா உங்க கலாச்சாரம் ஒன்று இருக்கு? ரொம்ப ஆபத்தான விஷயம். தமிழை நீங்க ஜாதியோட அடையாளப்படுத்துறது ஹைலி டேஞ்சரஸ். நான் வான் பண்றேன், தமிழை ஜாதியோட அடையாளப்படுத்தாதீங்க. தமிழ் ஜாதிக்கு உட்பட்டது கிடையாது, அதெல்லாம் தாண்டினது. நீங்க உங்க நம்பிக்கை என்ன வேணா சொல்லுங்க, நான் விட்டுருந்தேன். ஆனா தமிழை ஜாதியோட அடையாளப்படுத்தி தமிழ் ஜாதிகள்னு ஒன்று சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்போ உங்க வீட்ல அப்படி ஒரு பொண்ணோ பையனோ அப்படி பண்ணானா என்னோட உயிர் நான் மறைச்சிப்பேன் சம்திங் அப்படி சொல்றீங்க. இருக்கிறத விட அதோட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல சார். ஆக்சுவலா இந்த இப்போ நீங்க பேசினதுலே ரொம்ப ஒஸ்டான திங்னா அதுதான். நான் வந்து கோவமா பேசுறேன் அப்படிலாம் இல்ல, ஏன்னா நீங்க பேசுற அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்படி வந்து ஒரு பேரண்ட் நினைச்சாலும் இங்க இருக்க யாராலுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இல்ல உயிரை மாச்சிக்கிடுவாங்கிறது முட்டாள் சொன்னா ஆரம்பிக்கும் போது உங்க உயிரை மாய்ச்சிக்கொள்ளும் ஆரம்பிச்சுட்டு சொன்னான்னு ஆரம்பிக்கிறீங்க. முட்டாள்தானு சொல்றாங்கல்ல, முட்டாள்தானு சொல்லி எங்க ரத்தத்துக்கு தான் தெரியும். இல்ல சார், முட்டாள் எங்க ரத்தத்துக்கு அது முட்டாள்தானு சொல்லக்கூடாது. எங்க உயிரையே மாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு மனசு வலி வருதுன்னா அதை முட்டாள்தனம் எப்படி சொல்ல முடியும்? முட்டாள்தனங்கிறத காட்டிலும் சொல்றது வன்முறையா இல்லையா உங்களுக்கு? சொல்லும்போது நான் அது சொல்றேன், அவங்கள பொறுத்தளவு அது வீரம் நினைச்சிட்டு இருக்காங்க சார். உண்மையான வீரம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. உங்களுக்கு முட்டாள்தனம்ங்கிறது அவ்வளவு காயப்படுத்துது அப்படின்னா சொல்ல எவ்வளவு காயமா இருக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணை சொல்றேன், அதுக்கு என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். முட்டாள்தனம்னா ஓபனா அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அறியாமைன்றது சரியான வார்த்தையா இருக்கும் சார். முட்டாள்தனம் நீங்க அறியாமையில இருந்து என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்னைக்கு அந்த சேர்ல இருந்து நாங்க வர மாட்டோங்க.